வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி 21 அறிஞர்களின் அனுபவங்கள் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். அறிஞர்கள், கவிஞர்கள், தொழில் நிபுணர்கள் இவர்களின் வாழ்வில் பல்வேறு சூழ்நிலைகளில் எண்ணிறந்த குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகள் நடந்தேறுகின்றன. உலக மக்களுக்கு அவர்களது அனுபவங்களை பேச்சாலும் எழுத்தாலும் கவியாலும் தெளிவாக எடுத்து காட்டுகிறார்கள். அவர்கள் அந்த துறையில், அந்தந்த நிகழ்ச்சியில், அந்தந்த சமயத்தில் தாங்கள் அடைந்த இன்பங்களையும் துன்பங்களையும் உலக மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார்கள். அவர்களின் இத்தகைய முயற்சியால் அவர்கள் அடைந்த இன்பத்தை ஒருவர் அறிந்து கொண்டது முதல் அதை நினைக்கும் தோறும் ஓரளவு இன்பமும் அதே இன்பத்தை தானும் வாழ்வில் பெற வேண்டும் என்ற முயற்சியும் அதை தொடர்ந்து முயற்சிக்கேற்ற பயனாகவும் அடைய முடிகிறது. அவர்கள் அடைந்த துன்பத்தை ஒருவர் அறிந்து கொள்வதனால் அது போன்ற துன்பம் வாழ்வில் தனக்கு ஏற்படாமல் விழிப்பாக இருப்பதற்கும், அப்படி ஏதேனும் சூழ்நிலை சந்தர்ப்ப நிர்பந்தங்களினால் ஏற்பட்டுவிட்டாலும் அதை சமாளிக்கவும் குறைத்து கொள்ளவும் ஏற்ற அளவில் திறமை, தகைமை, பொறுமை இவைகளை அவர்கள் பெற்று வருகிறார்கள். ஆகவே அறிஞர்களின் அனுபவங்களின் கருத்துக்களும் சரித்திரங்களும் அவற்றை கற்கும் எல்லோருக்கும் பலவிதத்திலும் நற்பயனையே தருகின்றன. அருட்தந்தையவர்கள் அப்படி பெற்ற அனுபவங்களின் மூலமாக கவிஞர் பெருமக்கள் கவிதைகளாக எழுதி திரைப்பட பாடல்களாக வெளிவந்தது. அந்த அடிப்படையில் ஒரு பாடலை இன்றைக்கு நாம் அறிவுரையாக அறிஞர்களின் அனுபவமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், பொதிகை மலையில் பிறந்தவளாம், பூவை பருவம் அடைந்தவளாம், கருணை நதியில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம். உரிமையில் 4 திசை கண்டோம், உறவினில் நண்பர்கள் பலர் கொண்டோம், மூத்தவர் என்னும் பெயர் கொண்டோம், முத்தமிழ் என்னும் உயிர் கொண்டோம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், தர்மத்தின் சங்கொலி முழங்கிடுவோம், தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம், அமைதியை நெஞ்சினில் போற்றி வைப்போம், ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம், ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.